கேளடா சுகம் பேரணி சுடிலாரச வாதம் கேளடா ஊதலங்களில் இளமையாய் வாழ ஊட்டி காற்றினை ஊற்றி நீட்டிடும் ஊதலங்களில் இளமையாய் வாழ ஊட்டி காற்றினை ஊற்றி நீட்டிடும் சுடிலாரச வாதம் கேளடா மனம் எனும் வீர மருந்தினை கூட்டி வன்குணம் என்ற சீலை மேலே ஓட்டி இனிமை ஆங்கார சுண்ணத்தை மேலெத்தி எளிய முறையில் தெளிவு பெருக சுதிலாரச வாதம் கேளடா சுகம் பேரணி பெருக 8 விரட்டியிட்டு பேதம் இல்லா சிவ அக்னியை தொட்டு ஒருக காற்றினை அந்தரத்தை விட்டு ஊதடா தீய வதனை ஒழிந்திட ஊதடா தீய வதனை ஒழிந்திட சுதிலாரசவாதம் கீழடா திடமூடு பூடம் இட்டிட உண்மைனி சிவக்கும் ரோமங்கள் கருக்கும் மனிதன் நீ ஊரைந்திடும் கைவல்யம் கண்க காட்டும் சாரங்க பணி ஊட்டும் மருந்தன சுதிலாரசவாதம் கேளடா சுகம் பேரணி. காந்தம்மா மைக் ஆஃப் ஆயிடுச்சுமா. ஆமா, இப்போ நான் புல்லு பாட்டுனேனே கேட்கலையா ஐயா? நான் பாடினது எதுவுமே கேட்கலையா? அம்மா ஃபுல்லா கேட்டுச்சுங்கம்மா, இப்பதான் மைக் ஆஃப் ஆச்சு. ஓகே ஓகே, நான் அப்படி மேல எடுத்து பார்த்தேன் யாரும் வரலையான்னு, அப்புறம் வந்திருக்கா. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. யார் பேசுறமே பேசுங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம். எதிர்காலம்னா ஜீவசக்தியான வாயு, நிகழ்காலம் மனம், இந்த இறந்த காலம் என்றது இந்த அகங்காரம்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாம நமக்குள்ளே நிலைநிறுத்துறது தான் இந்த கைவல்யம்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம சிஷ்யனுக்கு ஒரு டவுட் அப்படின்னா, இந்த கைவல்யம், முக்தி, மோட்சம் எல்லாம் ஒண்ணுதானே சொல்லியிருந்தோம் இல்லையா? இவருக்கு என்னன்னா, இவர் இப்படி சொல்றாரு, ஆனா உலகத்துல பல விதமான விரதங்கள் இருக்கிறாங்க, கஷேத்திர உபவாசங்கள் இருக்கிறாங்க, அப்படிலாம் செஞ்சாதான் முக்தின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னென்ன விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏகாதசி, பிரதோஷம், சிவராத்திரி, இன்னும் நிறைய இருக்கு. பெருசா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற விஷயமா இருக்கு. சோ அதனால இந்த 3 விரதங்களை பத்தி பேசுறாங்க. சரி, இப்ப ஏகாதசினா என்ன? ஒரு மாசத்துல ஒரு நாள், இல்ல வருஷத்துல ஒரு நாள் இந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில எழுந்து குளிச்சுடுவாங்க, குளிச்சுட்டு நெத்தியில இந்த சந்தனம் போட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க. எழுந்து வீடெல்லாம் தொடச்சிருவாங்க,
விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருவாங்க. வாசல் காலெல்லாம் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல எல்லாம் வாசல் படியில வந்து விளக்கு ஏத்தி வைப்பாங்க. வச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு ஃபுல்லா. ஏதாவது பழம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க உட்காந்து இந்த மந்திரங்கள் படிக்கிறது, இந்த பாட்டு பாடுறது, ஸ்லோகம் சொல்றது, சோ இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. அந்த டீ, காஃபி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஃபுட்டு சமைச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா நைட் ஃபுல்லா தூங்க விட மாட்டாங்க. கண்ணு முழிச்சு இருந்தேன்னா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட புடிச்சு ஒரு தடவை உட்கார வச்சிட்டாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து கண்ணு முழிச்சேன்னா சொர்க்கத்துக்கு நேரா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னவோ சொல்றாங்க, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், சரி இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஒரு 11 மணி 12 மணி தாண்டின உடனே என்னை தாண்டி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எழுப்பி எழுப்பி டீ காஃபி குடுக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு குரூப் என்ன பண்றாங்க, சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் பார்த்தா விளையாடிட்டு இருக்காங்க, கேம் ஷோ மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தா அந்த சீட்டுக்கட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சோ அப்ப வந்து காலையில பார்த்தா அந்த பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காலையில எழுந்து அந்த நிறைய காய்கறிகள் எல்லாம் ஒண்ணா சேர்த்து போட்டு சமைக்கிறாங்க. சோ அதுதான் படைச்சு விடிய காத்தால எழுந்து ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அர்த்தராத்திரில மறுபடியும் குளிச்சுட்டு அதெல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த விரதம்னு சொல்லி அந்த ஏகாதசி விரதத்தை அந்த சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு முடிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சது இதுதான் ஏகாதசி விரதம் போல இருக்கு. ஆனா நான் வந்து நடுவுல தூங்கி 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 தான் எழுந்தேன். எழுப்பி எழுப்பி உட்கார வச்சு இல்ல கொடுமைப்படுத்தினாங்க. சோ ஆனா இப்ப நாம இந்த சித்த வேதம் படிக்கக்குள்ளதான் இந்த ஏகாதசியோட உண்மை தன்மை என்னன்னு புரிஞ்சுது. அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பத்தி எல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா நான் உஷாராயிட்டேன். எப்பா சாமி நீங்களே சொர்க்கத்துக்கு போங்க, நான் பின்னாடி வந்துக்கிறேன், நான் வரல அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டேன். சோ இப்ப இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்றது உண்மையாவே இந்த ஏகாதசி விரதம்னா என்ன? இப்ப இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த வெளி உலகத்துல இந்த உலகவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, இததான் வந்து ஏகாதசி விரதம்னு சொல்லி காலங்காலமா வந்து அந்த வழிமுறையில தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து தப்பு. அதே மாதிரி இந்த பிரதோஷம்னு சொல்றாங்க, சிவனுக்கு உகந்த நாள். அதே மாதிரிதான் காலைல எழுந்துக்கிறாங்க, வீடு வாசல்லாம் பெருக்குறாங்க, கழுவுறாங்க, முழுகுறாங்க. அது ஒரு பெரிய ப்ரொசீஜரா பண்ணுவாங்க வில்லேஜ் சைட்ல எல்லாம். இன்னைக்கு சென்னையில எல்லாம் பார்த்தா நமக்கு அப்படிலாம் கிடையாது. ஏதோ சாயந்தரம் போனா அந்த கோயிலுக்கு போறதே நம்ம பெரிய சாமிக்கு புண்ணியன்ற மாதிரிதான் போவாங்க. நமக்குன்ற மாதிரி கூட போக மாட்டாங்க. ஆனா ஊர்ல எல்லாம் இதை பெருசா பண்ணுவாங்க. முதல் நாளே நைட்டே எழுந்திருப்பாங்க, இல்ல காலையிலே எழுந்திருப்பாங்க, வீடு வாசல்லாம் கழுவுவாங்க, எல்லாத்தையும் துவைப்பாங்க, குளிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு கோயிலுக்கு போவாங்க. இந்த ருத்ராட்சம், திருநீரு, இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அந்த அந்த பாடல் பாடுறது, அப்புறம் நைவேத்தியம் பண்றது, பூஜை பண்றது, இந்த அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் கம்ப்ளீட்டா உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன அங்க படைச்சிட்டு கொடுக்குறாங்களோ சோ அதை சாப்பிட்டுட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த உலகவாசிகள். அதே மாதிரி இந்த சிவராத்திரின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு தடவை போய் மாட்டினேன். நைட் ஃபுல்லா தூங்க விட மாட்டாங்க. கோயில்ல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு ஏதாவது கதை தான் பேசிட்டு இருப்பாங்க. பாதி பேர் பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து கண்ணு முழிச்சிட்டு இருக்கணுமா. என்ன காரணம்னு பார்த்தா வருஷம் ஃபுல்லா சிவன் வந்து கண்ணு முழிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நாம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற முடிவுல போயிட்டு அந்த கோயில்ல போயிட்டு நம்ம உட்காந்துக்கிறோம். சோ இததான் சிவராத்திரின்னு சொல்லி சொல்றோம். இந்த சிவராத்திரிக்கும் அதே மாதிரிதான் எல்லாம் கிளீனா குளிச்சுட்டு அங்க அந்த 6 கால பூஜை நடக்கும். இந்த 6 கால பூஜை எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் நமக்கு கிடையாது. அங்க போனா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, 6 காலத்திலயும் நைவேத்தியம் பண்ணுவாங்க, 6 காலத்திலயும் பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். சோ இந்த மாதிரிதான் உலகத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து சரி உண்மையான ஏகாதசி விரதம்னா என்ன? இப்படிதான் நம்ம உலகத்துல உலகவாசிகள் இப்படிதான் இந்த விரதங்களை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப உண்மையான ஏகாதசி விரதம்ன்றது என்ன அப்படின்னா, தன்னில் இருக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திய தச எந்திரியங்கள், நமக்கு வந்து தச எந்திரியங்கள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாயு, செவி, மெய் இருக்கு இல்லையா, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். சோ இந்த மாதிரி தச இந்திரியங்கள் இருக்கு. அது வழியா இப்ப கண்ணை பார்த்துன்னு வச்சுங்களேன், கண்களால ஒரு விஷயத்த பார்த்து ரசிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. காதால ஒரு விஷயத்த கேட்டு
அறியறது, கேட்கறது. மூக்கால ஒரு வாசனைய முகர்ந்து அறியறது. நாக்கால ருசிச்சு அறியறது. மெய் தொட்டு உணர்றது. சோ இந்த மாதிரி 5 இந்திரியங்கள் வழியாக, அந்த 5 துவாரங்கள் வழியாக நம்மளோட சக்தி வெளியில போகுது. அதே மாதிரி இந்த வாக்கு, பாணி, பாது, பாயம், உபஸ்தம், இந்த 5 பிளஸ் அந்த 5 தச இந்திரியங்கள், இது வழியாக தன்னோட சக்தி வெளியில கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 என்ன பண்ணுது, ஒண்ணு இல்லாம போயிருது. சோ அந்த மாதிரி எல்லாம் வெளியில விடாம தன்னிலேயே அந்த சக்திய ஒன்றாக்கி நிறுத்துறதுக்கு பேருதான் ஏகாதசி. இப்ப என்ன புரிஞ்சுது நமக்கு? இங்க நம்மளோட சக்தி எது? ஜீவசக்தியான வாயு. இந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாம தனக்குள்ளவே, எது வழியா வெளியில விடக்கூடாது. 10 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, தச இந்திரியங்கள், அது வழியா எது வழியாவும் வெளியில விடக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கணும். சோ 10 இந்திரியங்கள் வழியா வெளியில போகாம அதை ஒன்றாக்கி உள்ளுக்குள்ளே நிலை நிறுத்துறதுக்கு பேருதான் ஏகாதசி. அப்படிதான் நாம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு வித்தையை தான் இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அக்ஷராபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தானே. சோ அந்த ஒரு அபியாசத்தை தான் இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்துல சொல்ற மாதிரி உலகவாசிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு பொருளை மட்டும் சாப்பிடுவாங்க. இப்ப பார்த்தா அரிசியை தவிர்த்துடுவாங்க, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்ப எல்லா நாடுகள்லயுமே நம்ம அரிசியை உணவா எடுத்துக்கிறது இல்லை இல்லையா. அப்ப அந்த நாடுகள்ல ஒரு கோதுமையை மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றாங்க, ஒரு கம்பு, கேழ்வரகு இது மாதிரி மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றாங்க. சோ அப்ப அவங்க அதை சாப்பிட்டுட்டு டெய்லி அவங்களோட தொழில்களை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் மோஷம் கிடைக்கணும்ல. இப்ப அங்க அரிசியை மட்டும் நம்ம தவிர்த்துட்டு பழம் சாப்பிடுறாங்க, டிஃபன் சாப்பிடுறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இதுதான் விரதம்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு எல்லாரும் மோட்சம் கிடைக்கணும் தானே. சோ அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, முக்தி மோட்சம்ன்றது ஒரே ஒரு விஷயம் தானே. அதை செய்யறதுக்கு ஏன் இத்தனை விதமான வழிபாடுகள், இத்தனை விதமான விரதங்கள்? இது கொஞ்சம் சரியா படல தானே. இப்ப இது கொஞ்சம் தப்பா தானே படுது. ஒரே ஒரு விஷயம் தானே, அதுக்கு ஏன் இத்தனை விஷயம்? சிவராத்திரின்னு ஏன் வச்சுக்கிறோம், ஏகாதசின்னு ஏன் வச்சுக்கிறோம், பிரதோஷம்னு ஏன் வச்சுக்கிறோம்? சோ அது தப்பிதம் தானே, அப்படி மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா. சரி, இப்ப பிரதோஷம்னா என்னன்னு பார்ப்போம். பிரதோஷம்னா சிவனை வழிபடுறது. சிவன் எங்க இருக்காரு? நமக்குள்ளதான் இருக்காரு. அதேதான், நமக்குள்ள இருக்கிற அந்த சிவனை வெளியில விடாம நமக்குள்ளே வச்சுக்கணும். இந்த பிரதோஷத்துல நாம என்ன பண்றோம்? அந்த திரையோதசி அப்படின்ற ஒரு திதி அன்னைக்குதான் இந்த பிரதோஷம்ன்றது அனுசரிக்கப்படுகிறது. சுத்திரி என்றால் 3 குணங்கள் இல்லையா, அதாவது ரஜோகுணம், தாமச குணம், சாத்விக குணம், 3 குணங்கள். தசி அப்படின்னா இந்த 10ன்னு அர்த்தம். இந்த 10 இந்திரியங்கள் மேல பார்த்தோம் இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாயு, செவி, மெய் பிளஸ் வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம், இந்த 10 இந்திரியங்கள் வழியாக இந்த 3 குணங்களால வெளியில போகக்கூடிய தன்னுடைய சக்திய வெளியில போக விடாம நிறுத்துறதுக்கு பேருதான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆனா இத பத்தி நமக்கு எந்த ஒரு அறிவும் இல்ல. யாரோ வழியா காலங்காலமா விரதம் இருக்கிறாங்க, இப்படிதான் அனுசரிக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத கூட நம்ம ஆலோசிக்கல. கண்ணை மூடிக்கிட்டு பெரியவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப பெரியவங்களுக்கே அது தெரியலையே, உண்மை பொருள் தெரியலையே, அவங்களும் தப்பா தானே பண்றாங்க. அப்ப நம்ம ஞானபிதா ஒரு லெசன்ல சொல்லியிருப்பாரு, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட காரண காரியத்தை அலசி ஆராயணும். அது முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரியவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லாம் நாம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா அது உண்மையா பொய்யானே தெரியாம இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அப்ப ஒரு விஷயம், இப்ப ஒரு விரதம் இதோ செய்ய சொல்றாங்க அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை என்ன, அதோட காரண காரியங்கள்ல அலசி ஆராய்ஞ்சிட்டு ஓகே இது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாதானே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. அதே மாதிரி இந்த சிவராத்திரி அப்படின்னா சிவன் என்ன பண்றாரு, இந்த சிவனை நமக்குள்ள இருக்கிற சிவன் இருக்கு இல்லையா, சிவன் நமக்குள்ள தானே இருக்காரு, அந்த ஜீவசக்தியான வாயு தானே ஜீவன் தானே சிவன். சோ அந்த சிவனை அறியறதாதானே இருக்கும் அந்த ராத்திரின்றது. அப்ப 365 நாளும் சிவன் தூங்கிக்கிட்டு தானே இருக்காரு நம்மள. இப்ப நம்ம கிட்ட இருக்க சிவனை நாம இன்னும் உணரலையே, அவர் மிழிச்சுக்கிட்டா இருக்காரு. சோ ஒரே நாளாவது கண்ணு முழிச்சு பார்த்தோம்னா அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தா, அட்லீஸ்ட் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாவாது அவர் இருக்கிறாருன்றத நம்ம
கண்டுபிடிக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பாவது இருக்கும். ஆனா நாம அதையும் பண்றது இல்லையே. என்ன பண்றோம்? அங்க போய் கோயில்ல உட்காந்துக்கிறோம். அதே மாதிரி இந்த 6 கால பூஜைன்னு ஒண்ணு நடக்குது பாருங்க. இந்த 6 கால பூஜைன்றது 6 டைம் பண்றாங்க. அந்த 6 டைமும் அந்த பிம்பங்களுக்கு அந்த அலங்காரம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்றாங்க, அலங்காரம் பண்றாங்க, அந்த தீபாராதனை எல்லாம் காட்டுறாங்க, எல்லாமே செய்யறாங்கல்ல. ஆனா அந்த 6 கால பூஜைன்றது நமக்குள்ள இருக்கிற சிவனை நாம பூஜிக்கிறது தான். இந்த பூசை அப்படின்றது என்னன்னா, பூ என்ற ஆன்மான்னு அர்த்தம். சை அப்படின்னா நிலைநிறுத்துறதுன்னு அர்த்தம். நம்ம ஆன்மாவை உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்துறதுன்னு அர்த்தம். சோ இததான் பூசை. நாம போய் வெளியில என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறோம்? பூசைன்றத அந்த கற்பூரம் வைப்பாங்க, தீபம் வைப்பாங்க, அதை காட்டுறாங்க, ஏதோ பண்றாங்கல்ல, அதுதானே பூசைன்னு நினைக்கிறேன். அப்ப பூசைன்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் கூட தெரியாம தானே எதையோ நம்பி போய்கிட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த 6 காலத்திலையும் நம்ம ஆன்மாவை நாம நமக்குள்ள நிலை நிறுத்தி அட்லீஸ்ட் கவனிச்சோம்னா அந்த சிவராத்திரின்றது நமக்கு அட்லீஸ்ட் என்னன்னாவது புரிஞ்சிருக்கும். சிவன் எங்க இருக்கிறாருன்னு ஒரு சின்ன ஒரு இதுவா சிக்னலாவது கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆனா அந்த உலகத்துல அது மாதிரி எதுவும் செய்யறதே இல்லை இல்லையா? சோ அப்ப இந்த சிவன் இருக்கார் இல்லையா, ரா என்றால் மாயை. அந்த மாயையில தான் நம்ம இருக்கோம். அதனாலதான் இந்த நமக்குள்ள இருக்கிற சிவனை வெளியில போய் கோயில்ல தேடிட்டு இருக்கோம். இத முதல் அத்தியாயத்திலே ஞானபிதா அவ்வளவு தெளிவா சொல்லிட்டா இருப்பாருங்க. நமக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு. ஆனா நாம எங்க போய் தேடிக்கிட்டு இருக்கோம்? இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பொருளை எங்க வச்சோமோ அங்க போய் தேடினா தானே கிடைக்கும். வைக்கவே இல்லை ஒரு பொருளை, அந்த இடத்துல போய் நான் ஒரு பொருளை தேடினா எனக்கு எப்படி அந்த பொருள் கிடைக்கும்? சோ அப்ப சிவன் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நாம எங்க போய் தேடணும்? நமக்குள்ளதானே தேடணும். எல்லா காலமும் அந்த சிவன் நமக்குள்ளதானே இருக்கிறாரு. சோ அந்த ஒரே ஒரு ராத்திரி மட்டும் ஏன் நாம அந்த சிவராத்திரின்றத ஃபாலோ பண்றோம்? ஏன்னா மாயையில இருக்கிறோம். நாம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தூக்கத்துல மட்டும் கிடையாது, சொப்பனத்துல இருக்கும். நாம என்னைக்கு விழிப்புணர்வு பெறறோமோ அன்னைக்கு இதெல்லாம் தூக்கத்துல இருக்கோம். மாய தூக்கம் விலகுச்சுன்னா நாம சொப்பனத்துல இருக்கோம் அப்படின்றது நமக்கு இன்னும் புரிஞ்சிரும். சோ அப்ப சிவராத்திரி, உண்மையான சிவராத்திரி என்னன்னு பார்த்தா, இந்த மாயையில நாம இருக்கிறோம். அந்த மாயையால திரிகுணங்கள் வழியாக நம்மளுடைய அந்த ஜீவ சக்தி வெளியில போய் நசிச்சு போகுது. நசிச்சு 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 ஒண்ணு இல்லாம போயிடுறோம். சோ பெரியவங்க அதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்க சிவராத்திரி அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கிற சிவனை அட்லீஸ்ட் ஒரு கவனிப்போமா, உள்முகமா ஒரு நாளைக்கு திரும்பி பார்ப்போமா, உள்ள இருக்கிற சிவன் விழிப்பாரா அப்படின்ற ஒரு இதுக்காக தான் அதை அனுசரிச்சிருக்கிறாங்க. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அன்னைக்கு ஒரு நாள் சிவனை தூங்க வச்சிடலாம், நாம முழிச்சுக்கிட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சிவராத்திரி அப்படின்றது நடக்கும். ரொம்ப கோலாகலமா நடக்கும். பயங்கரமா பொருள் விரயம் நடக்கும், பொருள் விரயம் ஆகும், அன்னதானம் நடக்கும். சோ இப்ப இந்த 3 விரதங்கள் மூலயமாக நம்மளோட ஜீவசக்தி சேமிக்கப்படுதா இல்ல செலவழிக்கப்படுதா? அந்த சிவனை நாம வெளியில விட்டுக்கிட்டு தானே இருக்கோம். இந்த விரதங்கள், இந்த மாதிரி கோயில் போறது, குளங்கள் போறது, இதுக்கப்புறம் இந்த கஷேத்திர உபவாசம்னு சொல்றாங்கல்ல, அந்த புண்ணிய நதிகளில் நீராடுறதல், இது எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. சித்த வித்தை வாங்குறதுக்கு 1 வீக் முன்னாடி எனக்கு அடுத்த வாரம் வித்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுக்கு 1 மந்த்க்கு முன்னாடி ராமேஸ்வரம்க்கு நாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட, அவங்க ஹஸ்பண்ட்க்கு திதி கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். சரி போயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அந்த சித்த வித்தைக்குள்ள வரேன். வந்த போது நான் படிச்சுட்டேன், என்னது கடவுள் கோயில்ல இல்லையா, நமக்குள்ளதான் இருக்காரா அப்படின்னு ஒரே ஷாக்கு. ஒரு வாரம் எனக்கு அப்படியே மண்டைய பிச்சுக்குச்சு. இது ஏன் அப்புறம் ஏன் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு போறாங்க, ஏன் இவ்வளோ விரதங்கள் இருக்கிறாங்க? இந்த பங்குனி உத்திரம்னு ஒண்ணு பாத்தீங்களா? நான்லாம் பாத்திருக்கேன். எனக்கு அப்படியே பயங்கரமா இருக்கும். அவ்வளோ பெரிய தேர் எடுத்து முதுகுல அந்த கொக்கிய வச்சு குத்தி அதை இழுத்துட்டு ஒருத்தர் போவாரு. நாக்குல அவ்வளோ பெரிய அழகு, உடம்பு ஃபுல்லா ஊசி வச்சு சடல்னு சொல்லி குத்துவாங்க. சோ இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய மன தைரியம், எவ்வளவு பெரிய மன வலிமை வேணும். அப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட அந்த கடவுளை அடையறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க தானே. ஆனா உண்மையான வழி, உண்மையா கடவுளை அடையறதுக்கு உண்டான வழி அவங்களுக்கு கிடைக்கல தானே. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கே, நாம அந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா? அப்படிலாம் கஷ்டமே பட தேவையில்லையே.
கம்முன்னு உட்காருங்க, புருவ மத்தியத்தை பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஜீவனோட நடமாட்டத்தை கவனிங்க. அவ்வளவுதானே. இதுக்கு போய் ஒரு பெரிய தேர் பாக்குற ஒருத்தர் முதுகுல அப்படியே அந்த அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி நான் இப்ப பாக்கல, இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுதான். ஆனா இன்னுமே என்னோட கண்கள்ல அந்த காட்சிகள், அந்த பங்குனி உத்திரம்னு சொன்னாலே எனக்கு அது வருது. அப்ப நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனா உண்மையான கடவுளை எப்படி அடையிறது, முக்தியை எப்படி அடையிறதுன்ற அறிவு அவங்களுக்கு வழங்கப்படல. சோ எதையோ இந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இல்லையா, எதையுமே ஆலோசிக்காம பங்குனி உத்திரம்னா இந்த மாதிரி செஞ்சா அந்த மோட்சம் கிடைச்சிரும். சோ இந்த மாதிரி சொன்னதால அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க புடிச்சுக்கிட்டு அதோட உண்மைத்தன்மை எதையுமே பத்தி அவங்க ஆலோசிக்கிறதே இல்ல. ஆனாலும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க போய் அந்த விஷயத்த செய்யறாங்கன்னா, அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு நம்மளோட சித்த வித்தை அவங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணதானே செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கடவுள் தான் எல்லாமே, இதுதான் முக்கியம், அந்த கான்செப்ட் தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த அறியாமையால நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல. சோ இதை நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய பட்டினி கிடப்பாங்க, எப்படியாவது கடவுளை அடைஞ்சிடணும், முக்தி அடைஞ்சிடணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இது கிடைக்கல இல்லையா. அப்ப நாம கிடைச்சிருக்கு, இப்ப கிடைச்ச விஷயத்த நாம எப்படி பயன்படுத்தணும். இந்த ராமேஸ்வரம் போன கதை சொன்ன இல்லைங்களா, அது என்ன ஆச்சுன்னா, சரி டிக்கெட் போட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் நான் போயிட்டு இல்ல கடவுள் கோயில் இல்ல, சிலையில இல்ல, உள்ளதான் இருக்காருன்னு சொன்னா டின்னு கழட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு போயிட்டேன். போக்கல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கிணத்துல இருக்கும், ராமேஸ்வரம் போயிருந்தீங்க எல்லாருக்குமே அனுபவப்பட்டிருப்பீங்க, அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து பக்கெட் பக்கெட்டா எல்லா தலையிலையும் ஊத்திட்டு, சோ அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்குள்ளேயே போற ஒரு ஸ்டேஜ் வருது. சரி நான் என்ன பண்ணிட்டேன், நான் 100% ஞானபிதாவை நம்புறேன். ஏன்னா நான் ஒரு நாத்திகம், கடவுளே இல்ல. ஆக்சுவலா நான் அந்த கடவுளே இல்ல அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் நான் நினைக்கல. என்னோட பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். கடவுள் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னா இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தானே, அவர் எல்லாரோட பிரச்சனையும் எப்படி தீர்ப்பாரு. அதனால என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், என்னோட கஷ்டத்தையும் சேர்த்து நான் அவர்கிட்ட சுமக்க விரும்பலன்னு சொல்ற மாதிரியான ஒரு கேரக்டர். நான் அங்க போயிட்டேன். சரி கூப்பிட்டாங்க, போகணும், பெரியவங்களுக்கு கூப்பிட்டாங்க, வயசானவங்க 2 பேர் போறாங்க, போயிட்டா அந்த தலையில தண்ணி எடுத்து ஊத்துறாங்க, பக்கெட் பக்கெட்டா ஊத்துறாங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், கடவுள் உள்ள இல்ல, இவ்வளவு பெரிய கூட்டத்துல கியூல நின்று உள்ள போறோம். சரி நமக்கு கடவுள் எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்துருக்காங்க, நம்மளோட புருவ மத்தியத்துல காமிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா கடவுள். போய் தண்ணி ஊத்துற இடத்துல நின்னுட்டேன், ஒவ்வொரு கணத்துக்கிட்டும் நின்னுட்டேன், கண்ணை மூடிட்டேன். எனக்குள்ள இறைவன் இருக்காருல்ல, அந்த இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கட்டும், மனப்பூர்வமா கண்ணை மூடிட்டுன்னா அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ண. எனக்கு இன்னுமே அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த எத்தனை ஒரு 16 தீர்த்தமோ எத்தனை 18 தீர்த்தமோ ஏதோ இருக்கு. சோ அந்த ஒவ்வொரு தீர்த்த இடத்துலயுமே போய் நின்னுட்டேன், கண்ணை மூடிட்டு நின்னுட்டு. அப்ப அத்தனை டைமும் நான் எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த கடவுளை நான் பார்த்தேன். உண்மையாவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஈவெண்டா இருந்தது. சோ அந்த பயணத்தையுமே நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த திதி கொடுத்துட்டு அந்த ஐயர் என்ன பண்ணாரு, போயிட்டு அந்த ராமேஸ்வரம் கடல்ல போய் மூழ்கி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கம்முனுதான் நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டாரு, நான் குளிக்க போல. அவர் என்ன சொன்னாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, போய் குளிச்சுட்டு வந்துருங்க, புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல பரவாயில்லைங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் கேட்கல. அப்புறம் அந்த பெரியவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப வற்புறுத்தினால என்ன பண்ணேன், அந்த குளத்துல கடல்லையும் இறங்கிட்டேன், குளிச்சிட்டேன். வெளியில வந்தா அந்த சன்லைட்ல உடம்புல காஞ்சி போச்சு. காஞ்சி போன உடனே அப்ப பாருங்க ஒரு அரிப்பு ஏற்பட்டுச்சு உடம்புல. அப்பதான் ஞானபிதா சொன்னது எவ்வளவு சத்தியம்ன்றது எனக்கு புரிஞ்சுது. கஷேத்திர இந்த புனித நீர் ஆடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா, காசி போறாங்க, ராமேஸ்வரம் போறாங்க, கங்கை போறாங்க, சோ இது மாதிரி நிறைய இடங்களுக்கு போறாங்க இல்லையா. அப்ப இந்த ஞானபிதா இதுல ஏதோ ஒரு அத்தியாயத்துல அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அப்ப அது எவ்வளவு ஒரு சத்தியம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். உண்மையாவே ஒரு வாரம் எனக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், வீட்டுக்கு கஷ்டப்பட்டேன். அப்பா சாமி, இப்பெல்லாம் கோயிலுக்கு அந்த ரஷ்ஷுக்கு யாராவது கூப்பிட்டா கூட போறதே கிடையாது. அப்பா சாமி ஆளை விடு, எனக்குள்ள கடவுள் இருக்காரு, நான் எங்கேயுமே வரமாட்டேன், எனக்குள்ள இருக்க கடவுளை பார்த்தா போதும். பாருங்க எவ்வளவு அழகா, எந்த இடத்துலயுமே போத்துவல, எங்க வேணாலும் உட்காரலாம்ல. நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை ஜீவனை பார்க்கணும்னா எந்த இடத்துல வேணாலும் நீங்க உட்காந்துக்கலாம் தானே, எங்கேயுமே போக வேணாம் தானே. அதே மாதிரி பொருள் விரயமும் செய்ய தேவையில்ல, ஜீவ சக்தியையும் விரயம் பண்ண மாட்டோம்ல, எந்த விரயமுமே நடக்காது இல்ல இங்க.
சோ அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திய வெளியில விடாம தனக்குள்ளே நிலை நிறுத்துறதுதான் இந்த எல்லா விரதங்களுமே சொல்லுது. ஆனா உலகத்துல அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதோட காரண காரியங்களை அலசாம பிளாங்கா ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திய, ஜீவனை, சிவனை வெளியில விடாம நமக்குள்ளே நிலை நிறுத்தி நாம அந்த முக்தியை அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஐயா கேட்டுச்சுங்களா? கேட்டுதுங்க. ஓகே. சரி, ஓகே. ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா தொடங்குறீங்களா? சரி, ஓகேங்க. சிம்பிளா. ஆத்ம நமஸ்காரம். இப்போ உலகத்துல பக்தி என்ற முறையில தன்னுடைய ஜீவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் என்ற முறையில உண்மையான அந்த பக்தியை ஃபாலோ பண்ணாததான் இருக்கிறார்கள். இதுதான் உலகத்தினுடைய நிலைமை. அந்த விதத்துலதான் சீடன் கேட்கறது, சீடனுக்கு இயல்பாகவே ஒரு இந்த உலகவாசியாக தான் நம்ம இருந்து இந்த சித்த வித்தை மார்க்கத்துக்கு வரோம். இது நாள் வரை நம்ம கடைபிடித்திருந்தது உலகத்து வாசிகள் செய்யக்கூடிய இந்த பக்தி யோகன்ற முறையில அனைத்து செயல்களையும் தான் நம்மளும் இதை செய்தித்து கொண்டு இருந்தோம். அது அப்ப இவ்வளவு நாள் செய்ததெல்லாம் என்ன, இதெல்லாம் உண்மையா, ஜீவனை கரையேற்றுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்க சொல்ல, அந்த யோசிக்கிற திறன் என்பது அந்த டைம்ல நம்மளுக்கு இல்லாததான் இருந்திருக்கிறது. இதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். ஏன்னு பார்த்தா நம்மளுக்கு வழிகாட்டி ஈன்றவர்களுக்கே தன்னுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த கலை தெரியவில்லை. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ, ஏதோ கோவிலுக்கு போ, சாமி கும்பிடு, இந்த விரதங்கள் இரு, இல்ல பாத யாத்திரை போ, இப்படிதான் அவங்களுக்கு அதான் தெரிஞ்சிருக்குது. இப்ப அதையே தான் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்ப அதையே நம்ம இது நாள் வரை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எப்போ நமக்குள்ளே ஒருவருக்கு, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தான் யார் என்ற உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்ற ஒரு தீவிரமும் நோக்கமும் அது வரும்போது தான் இத்தகைய இது நாள் வரை கடைபிடித்து வந்த அந்த விரத முறைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். என்ன நம்மை இயக்கக்கூடிய சக்தியை நாம் உணர்வதற்கு நம்முடைய ஜீவனை இம்சைப்படுத்தியா உணர முடியும். அது ஒரு சந்தோஷமா தானே அது உணரணும். அது என்ன ஞானபிதா சொல்லிட்டாரு, பிறப்பினுடைய அடிப்படையே பிரம்மானந்தத்தில் தான் ஒரு ஜீவன் உதிக்கிறது. ஏன்னா நம்முடைய தாய் தந்தையினுடைய அந்த பிரம்மானந்த நிலையில தான், ஒரு க்ஷணம் அனுபவித்த அந்த பிரம்மானந்த நிலையில தான் அந்த புருவ மத்தியத்திலிருந்து அது சுக்கிலமாக அது கீழே இறங்கி வந்து கர்ப்ப பாத்திரத்தில் விழுந்திருக்கின்றோம். அதன் மூலமாகத்தான் நான் பிறந்திருக்கின்றோம். அப்ப பிறப்பே ஒரு ஆனந்தத்தினுடைய இதுதான். நம்மளுடைய உற்பத்தியே அந்த பிரம்மஸ்வரூபமான அந்த சுக்கிலத்தின் தான். ஆனால் அந்த பிரம்மத்தை நாம் அறியாமல், நாம் எங்கிருந்து வந்தோம் என்று அறியாமல் தவறான வழிகாட்டுதலால தான் இந்த பக்தி யோகன்ற முறையில பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயுவை பல விதத்துல நாம் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏதோ ஒரு காரணம், நம்ம ஜீவன் மேல ஏதோ ஒரு பக்தி விசுவாசம், நமக்கும் ஏதோ ஒரு அறிய வேண்டும் என்ற ஆவலாலேயோ, இல்ல மற்றவர் யாரோ சொல்லி கம்பல் பண்ணதாலேயோ, இது ஏதோ ஒண்ணு புதுசா இருக்கு, இல்ல இதுல நல்ல மார்க்கம் இது அப்படின்னு உணர்த்தியதாலேயோ என்னவோ இந்த மார்க்கத்துள்ள நம்ம வந்துட்டோம். இதில் வரும்போது இந்த சித்த வித்தையை பல பரிணாமங்கள்ல ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம அலசி ஆராயும் போது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை
நாம் செய்யக்கூடிய நாம் செல்லக்கூடிய இந்த பாதையும் அது சரியான பாதையாகத்தான் இருக்கிறது. ஞானபிதா எழுதிய இந்த சித்த வேதமும் அவர் அருள் கொடுத்த சித்த வித்தையும் நம்மளுடைய சுய அனுபவத்துல இது உண்மையாகத்தான் தெள்ள தெளிவாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மளால உணர முடிகிறது. ஆனால் இன்றளவும் இந்த பக்தி யோகம் என்ற முறையில தன்னுடைய ஜீவனை விரயமாக்குவவர்களுக்கு இந்த உண்மைத்தன்மை என்பது தெரியாமல் அறியாமல் இருக்கின்றது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அவரவர்கள் ஜீவன் மேல அவர்களுக்கு உண்மையான பக்தி விசுவாசம் என்பது உண்மையில் இதுவரை ஏற்படவில்லை. அப்ப இந்த சித்த வித்தையில நம்ம பயணிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அந்த ஜீவன் மேல எத்தனை சதவீதம் உண்மையான அந்த பக்தி விசுவாசம் இருக்கிறதோ, நம்ம ஜீவன் மேல எத்தனை சதவீதம் உண்மையான அன்பு கருணை தயை இருக்கிறதோ அத்தனை சதவீதம் தான் நம்ம ட்ரூவாக அதுல பயணிக்க முடியும். மற்றபடி உலகவாசிகள் சொன்னதுதான் உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டு இருப்போம். அதுக்குதான் ஞானபிதா இன்னும் நம்ம இந்த பாதையில வந்துட்டோம், ஏதோ நான்வெஜ் விரதோ இல்ல போதைப் பொருளை விடுவதோ மட்டும் கிடையாதது. கூடவே நம்மளுடைய ஜீவனை விரயம் செய்யக்கூடிய இம்சைப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த ஏகாதசியோ ஒரு பிரதோஷமோ சிவராத்திரி விரதங்கள் என்று உலகத்தில் சொல்லக்கூடிய இத்தனை விரதங்களையும் நாம் வித்தை பாதைக்கு கூட திருப்பி அதுலதான் பயணிக்கிறோம் என்றால் உண்மையில நம்ம ஜீவன் மேல ஒரு பக்தி விசுவாசம் என்பது நமக்கு இயல்பாகவே அது ஏற்படவில்லை. உலகத்தில் கல் சாராயம்தான் போதை என்பது கிடையாதது. அதை விட போதை சத்துவ குணத்திலையும் சில விஷயங்களிலும் இருக்கின்றது. ஏன்னா இத்தகைய நிலையில நம்ம வெளியில வரல. இத்தகைய மூட பழக்கத்திலிருந்து அதுல இருந்து நம்ம இன்னும் வெளியில வர விருப்பப்படாத இருந்தோம்னா இன்னும் அந்த போதையிலேயே தான் நம்ம மயங்கி கொண்டிருக்கிறோம். மூட பழக்க வழக்கங்கள் என்ற இந்த அறியாமை என்ற அந்த போதையில தான் நம்ம இருக்கின்றோம். ஜீவனை அறியாமை இருக்கின்ற அந்த மாயை என்ற நிலையில தான் நாம் பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் யதார்த்த உண்மை. அப்ப நம்ம எங்க இருந்தாலும் சரி, உபஜீவனத்துக்காக நம்ம வெளியில் வியாபிக்கும் போதும் கூட சரி, நம்ம குடும்பத்துல இருந்தாலும் சரி, நாம் வித்தியார்த்தி ஆயிட்டோம், நம்ம குடும்ப உறுப்பினர் வித்தியார்த்தி இல்லை. அவர்கள் கோவிலுக்கு போனோம், பக்தி யோகம் கும்பிடணும், எல்லா ஆங்களும் இருக்கலாம். ஆனா அவர்களோடு நாம் சிக்கிவிடக் கூடாதது. தெளிவு நாம் பெற வேண்டும். அப்ப நமக்குள்ள சதா சர்வகாலமும் எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளுடைய ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஏகாதேசி விரதம், உண்மையான பிரதோஷம், உண்மையான சிவராத்திரி. அப்ப ஏகாதேசி விரத முறையில எத்தனை தவறுகள் என்பது நடக்கின்றன. அன்னைய ஃபுல்லாவே ஜீவசக்தியான வாயு விரயம் செய்து கொண்டு தான் நாம் இருக்கின்றோம். ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த நிலை நம்ம செய்வதே கிடையாதது. வழக்கத்தை விட சிவராத்திரி நாட்களையோ ஏகாதசிகளோ வழக்கமாக டெய்லி நார்மலா தூங்கிடுவோம். தூங்குற டைம்ல அன்றைய நாட்கள்ல இன்னமும் அந்த தூங்காமல் இருந்து ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்கின்றோம். செய்து அந்த மாதிரி விரயம் செய்து கொண்டிருக்கிறோம், ஜீவனை காப்பாற்றவில்லை. அதையெல்லாம் எப்படி உண்மையான அது விரதம் ஆகும்? ஏதோ ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த பக்தி யோகம் என்ற முறையில இப்ப உலகத்தில் சொல்லி வருகின்ற அந்த உருவ வழிபாட்டு முறைகள், அந்த சேத்திரங்கள், சேத்திர உபவாசம் என்பது உச்சக்கட்ட ஒரு அறியாமையில் இருக்கின்ற மக்களுக்கு உண்மையில தன்னுடைய ஜீவன் மேல பக்தி விசுவாசம் இல்லாத அந்த மக்களுக்கு புரியாது ஆரம்ப காலகட்டத்துல. சரி, இந்த அடிப்படையில ஒண்ணுமே இல்லை, இந்த அடிப்படையில தான் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க முன்னேறி சித்த வித்தைக்கு வரணும். அதுக்கோசம்தான் ஞானிகளிடம் எதை கேட்பது என்பது உலகவாசியான மக்களுக்கு தெரியல.
தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கான அந்த மார்க்கத்தை காண்பிக்கக்கூடியவர்கள் தான் ஞானிகள். அவர்களிடம் போயிட்டு எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், கார் வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், இப்படி எல்லாம் முறையில எனக்குலாம் வழிகாட்டுகள் என்றுதான் அப்படித்தான் கேட்கிறார்கள். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயையினுடைய அந்த வஸ்துக்களில் தான் மயங்கி இருக்கிறார்கள். அதுதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஜீவன் மேல உண்மையில பக்தி விசுவாசம் என்பது இல்லாத காரணத்தால அவர்களுக்கு இந்த டைம் சொன்னா எதுவும் புரியாது. அதாவது ஒரு அடிப்படையில ஏதோ ஒரு சிம்பாலிக்காக உருவாக்கப்பட்டது தான் மாதிரி சேத்திரங்கள். ஒரு அடிப்படையில நீங்க பேஸ் இதை ஆரம்பிச்சு ஒரு எல்கேஜி ஒரு ஏபிசிடி கத்துற மாதிரி அப்புறம் பிஹெச்டி போற மாதிரி அடிப்படையில இது இருந்து ஆரம்பிங்க சொன்னா பிறந்த நாள் முதல் அதே மாதிரி நான் சேத்திரம் உபவாசம் போறன்ற முறையில பலவிதமான கோயில்களை சுத்திட்டு இருக்கிறது, விரதங்கள் இருக்கிறது என்பது இன்னும் அதுல இருந்து வெளியில வரவே இன்னும் விருப்பம் இல்லாதது இருக்கிற நிலைதான் அடிப்படை நிலை. உண்மையில ஏகாதசிக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஞானபிதா? தச இந்திரியங்கள் தான். கண்ணு, காது, மூக்கு, தோளால் தொட்டு உணர்வதும், கண்ணால் பார்க்கிறதும், காதால கேட்கிறதும், வாயால் சுவை தருவதும், மூக்கினால் முகந்தறிவதும், இதெல்லாம் ஒரு இந்திரியங்களுடைய செயல்பாடுகள். அடுத்து வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ்தம். இதுதான். இதுவே உலகவாசிகள் கர்ம இந்திரியங்களை ஞான இந்திரியங்களாகவும் ஞான இந்திரியங்களை கர்ம இந்திரியங்களாக தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த அத்தியாயத்துல மேலும் தெளிவுபடுத்துறார் பின்வரும் பகுதிகள்ல. அப்ப இத்தகைய தச இந்திரியங்கள் வழியாக நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வு விரயம் ஆகுவதை தடுக்கணும். அது எதன் மூலமாக விரயம்? அது மனதின் மூலமாகத்தானே விரயமாகிறது. 10+1 தச இந்திரியங்கள் பிளஸ் மனம் 11. ஏகாதசி என்பது 11 ஒரு சமஸ்கிருத எழுத்துப்படி. அது அமாவாசை முடிஞ்சு 11வது நாள் வளர்பிறை ஏகாதசி, பௌர்ணமி முடிஞ்சு 11வது நாள் தேய்பிறை ஏகாதசி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 22 ஏகாதசிகள் வருகிறது. 24 ஏகாதசிகள் குறைஞ்சபட்சம் வரது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏகாதசி மட்டும் முக்கியன்றோம். அன்னைக்கு மட்டும் கண்முழிச்சா மோச்சன்றோம். அன்னைக்குதான் வழக்கத்தை விட ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த நிலை இல்லாமல் அதிகமான ஜீவசக்தியான வாய்வை, அதுவும் பொழுதுபோக்கு என்ற முறையில பாத்தீங்கன்னா ஒரு பரமபத விளையாடுறேன், தாயபாஸ் விளையாடுறேன், இல்ல சினிமா பாக்குறேன்ற மாதிரி அந்த பக்தி யோகத்திலையும் சொல்லி அதுலயும் ஒரிஜினல் இல்லை. அன்னைக்கு ஃபுல்லாவே ஏதோ ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்ற முறையில பாத்தீங்கன்னா பலவிதமான அந்த பொழுதுபோக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தவிர உண்மையில அந்த பக்திக்கும் அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்ப அத்தகைய நிலைகள். அப்புறம் நானும் ஏகாதசி விரதம் இருந்த மாதிரி ஒரு எல்லாரையும் சொல்லி விளம்பரம் வேற படுத்திக்கிறது. இதெல்லாம் ஜீவனை காப்பாற்றுவதற்கு தகுதி இல்லாத நிலைகள். அப்ப தச இந்திரியங்கள் மூலமாகவும் அதுக்கெல்லாம் அதிகாரஸ்தமாய் அந்த மனதின் மூலமாகவும் தான் இந்த ஜீவசக்தியான விரயமாகி கொண்டிருக்க நாம் செத்து போகின்றோம். அது உண்மையில நமக்குள்ள அது வெளியில போகாமல் அது உற்பத்தியான இடத்திலேயே அந்த ஜீவசக்தியான வாய்வை அந்த மனதை நிலைநிறுத்துவது தான் உண்மையான ஏகாதசி விரதம் என்பதுதான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரிதான் பிரதோஷம் என்பதும் 13வது நாள் 10+3. இப்ப தச இந்திரியங்கள் 3 குணங்கள் அந்த மனம் செயல்படும் போது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் மூலமாகவும் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயமாகுது. அப்படி விரயமாகாமல் நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்துவதுதான் உண்மையான பிரதோஷம் என்றும், அதே மாதிரிதான் சிவராத்திரி விரதம் என்பதும் ஏதோ 365 நாள் வருது வருஷத்துக்கு, அதுல 365 பகல் வருது, 365 இரவு வருது. ஆனா ஒரு இரவு மட்டும் நான் விரதம் இருந்தால் நம்மளுக்கு சிவலோக பதவி கிடைத்துவிடும், மோட்சகதி கிடைத்துவிடும். மற்ற இரவுகள்லாம் நம்ம எப்படி ஒன்னாலும் வாழ்ந்துக்கலாம், மற்ற பகல்லாம் எப்படி ஒன்னாலும் வாழ்ந்துக்கலாம்.
இது ஒரு முறை இது ஒரு இந்த விரதம் கடைபிடித்தாலே நம்மளுக்கு அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாயிடும். இதெல்லாம் ஒரு கற்பனைகள் தான். நம்மை வளர்த்த முன்னோர்கள் அவர்களே அறியாமையில் சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்க கூடாது, இல்ல சாமி குற்றம் வந்துவிடும். அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். இது எந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கிறது. அப்ப அந்த இதுக்குல எப்போ நம்ம எந்த செயல் செய்யறோமோ அதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு செய்தால் தானே அது அதோட நிலையை நாம் பெற வேண்டும் என்றோம் அடைய முடியாதது. அப்படி தெளிவில்லாமலேயே இந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய எதுக்கோசம் நம்ம விரதம் இருக்கிறோம்? நம்ம ஜீவன் நல்ல நிலையில அடையணும் தானே. எப்பயுமே ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம், பிரம்மானந்தத்துல இருக்க, அதுக்கு தானே பண்ணணும். அப்ப அந்த ஜீவனை சேமிக்காமலேயே அதை அனுபவிக்கணும், அதுக்காக விரயம் செய்து கொண்டிருக்கின்றோமே, அதுதான் இந்த இடத்துல இந்த விரதங்கள் என்ற முறையில நம்மளுடைய ஜீவனை நாம் விரயமாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுக்குதான் ஞானபிதா இந்த சித்த வேதத்தை நமக்கு அருளுக்கு கொடுத்திருக்காரு. இதை சரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ 2 கிரமங்களை மட்டும் ஃபாலோ பண்றதுன்றது கிடையாது. இதுல கூடவே சரியது நம்மளுடைய ஜீவனை எந்த சூழ்நிலையிலும் ஏற்கனவே இருந்த இந்த உலகத்தில் நடைமுறையில் இருக்கின்ற தேவையில்லாத இந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளுக்கு சித்த வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப சித்த வேதத்தில் கூறியபடி நாம் வாழ்ந்தாலே கிரமங்களை முழுமையாக கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம். அப்பதான் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம நடைபெற முடியும். அதுக்குதான் ஞானபிதா இந்த மாதிரி 3 விரதங்கள் மட்டும் கிடையாது. தீபாவளி டைம்ல விரதம் இருக்கிறாங்க, நவராத்திரி இந்த முறையில விரதம் இருக்கிறார்கள். விரதங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அமாவாசை நாள், பௌர்ணமி நாள், சஷ்டி நாள், அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் உண்மையான விரதம் கிடையாது. விரதம் என்று என்றால் அது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம ஜீவனை நம்ம ஈஸ்வரனோடு ஐக்கியமாக கூடாது. உற்பத்தியான இடத்திலேயே ஈஸ்வரனோடு ஐக்கியமாக செய்வது தான் அது உண்மையான விரதத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி மற்றது எதுவுமே விரதங்கள்ல சேர்த்திக்க கிடையாது. இத்தகைய நிலைகள் அடைவதற்காகத்தான் அது பலவித பெயர்கள் அது சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் உலகத்துலதான் இதை அப்படியே ஃபாலோ பண்றதால் தான் இந்த மாதிரி நடைமுறையில ஜீவனை காப்பாற்ற முடியாமல் இறப்பு என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அப்ப அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் உண்மையான விரதம் என்பது, அதனுடைய நோக்கம் என்பது ஜீவனை அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாக செய்வது தான். அதுதான், அதை தவிர வேற எதுவும் இருக்காது. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி புரிந்து கொண்டால் மட்டும்தான் சரி. கிரமங்கள் விதிப்படி நம்மளால வாழ முடியும். அப்ப அதுக்குதான் ஞானபிதா இதை கொடுத்திருக்கிறாரு. இதை புரிந்து கொண்டு நம்முடைய ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த செயல்ல நம்ம தினசரி செயல்படுத்தி சதா சர்வகாலமும் நமக்குள்ள சதா பிராணாயாமம் நடத்தும் போது தான் நிஷ்டை கைகூடும். அது கைகூடும் போது தான் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகி கைவல்யம் என்ற நிலையை அது பெற்று தரும். அத்தகைய நிலையை பெற வேண்டும் என்றால் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு நாம் அடுத்த அத்தியாயத்தில் பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் 15 அத்தியாயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு 16வது அத்தியாயத்துல மோட்சத்துக்கான உபாயங்களாக இந்த உலகத்துல சொல்லி வர்ற விஷயங்கள் தான் இது.
இனிமேல் வரக்கூடிய இந்த 17, அதாவது இனிமேல் வரக்கூடிய 7 அத்தியாயங்களும் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய 7 அத்தியாயங்களும் மோட்சத்துக்கான உபாயங்களை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கும். அப்படி உலகத்துல எதெல்லாம் மோட்சத்துக்கான ஒரு தகுதியுள்ள ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்றாங்களோ, ஸோ அதை பத்தின விளக்கத்தை தான் சாமி வந்து இனிமேல் நமக்கு தரப்போறாரு. அதுல நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து விரதம் அனுஷ்டிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. சேத்திர உபவாசம், அதாவது கோவில்களுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்படிதான் வேத சாஸ்திரங்கள்லையும் எழுதப்பட்டிருக்கிறதாவும் அவங்க அதை நம்பி இங்க கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. நமக்கும் சின்ன வயசுல இருந்து இப்படி செஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும்ங்கிறதையும் நமக்கு சொல்லி தான் வளர்த்தையும் விட்டாங்க. ஆனா இப்போ மோட்சம்னா என்னன்னு நமக்கு முன்னாடி தெரியல. இப்போ சாமி 4ஆம் அத்தியாயம் பத்தி பேசும்போதே மோட்சம் அப்படிங்கிறது பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு பேர் தான் மோட்சம். பந்தம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா கர்ம பந்தமாக இருக்கக்கூடிய உலகம் தான் அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படிங்கிறது. இப்போ மோட்சத்துக்கான டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம இது நாள் வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்த இந்த செயல்முறைகள் இந்த மோட்சம்ங்கிற இந்த நிலைமையை நமக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத இனி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் அது தெரியும். அப்படி உலகத்துல விரதங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று ஏகாதசி விரதம்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது பிரதோஷம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இன்னொன்று சிவராத்திரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இது பிரதானமாக எல்லாருனாலையும் கடைபிடிக்கக்கூடிய விரத முறைகள். இதல்லாமல் இன்னும் அநேக விரதங்கள் இருக்கவே செய்யுது. அதனால பிரதானமாக எல்லாருனாலையும் கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு உதாரணமாக சாமி வந்து இங்க சொல்றாரு. இது போலதான் மற்ற எல்லா விரதங்களுடைய விஷயங்களும் இருக்க போகுது. அதனால பிரதானமா இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களுடைய ஒரு விவரங்களை நாம இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இவர் இங்க எழுதியிருக்கிறாரு. அதுல ஏகாதசி விரதம்னு சொல்லி உலகத்துல அது எப்படி கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, காலையில நேரத்துல எந்திரிச்சு, அதாவது சூரிய உதயமாகும் போது எந்திரிச்சு குளிச்சு சந்தனம் பூசிக்கிட்டு விஷ்ணு கோவில்களுக்கு போய் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அங்க பிரதிபிம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிம்பங்களை வணங்கி விஷ்ணுவனுடைய நாமங்களை அங்க உச்சாரணம் செஞ்சு, அந்த நாள்ல வந்து அந்த அரிசி உளுந்து இதெல்லாமே நீக்கிடுவாங்க. அந்த நாள்ல அதை சேர்த்திக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இளநீ பழம் இந்த மாதிரியான ஆகார வகைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த நாட்கள்ல விஷ்ணு புராணங்கள் பத்தின விவரங்களை பாராயணம் செய்யறது, இப்படி எல்லாம் செஞ்சு அந்த பகல் இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் சாயங்காலம் எப்பவும் போல நம்ம நைட்டு தூங்குறதும் அதை அப்படியே செஞ்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து தூங்காம கூட இருந்து அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதும் இருக்கவே செய்யுது. இதே போல பிரதோஷம் அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஏகாதசிங்கிறது எப்படி விஷ்ணுவுக்கானதாக இருக்கிறதோ அதே போல பிரதோஷம்ங்கிறது சிவனுக்கானதா இருக்குது. இதே மாதிரி காலங்காத்தால நேரத்துல எந்திரிச்சு அங்க சந்தனத்துக்கு பதிலா இங்க விபூதி பூசிக்குவாங்க. அங்க விஷ்ணு கோயிலுக்கு போறதுக்கு பதிலா இங்க சிவன் சொல்லி அபிமானிச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போவாங்க. அந்த பிம்பங்களை பார்த்து வணங்கி மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு, அந்த பூஜையில நாம எதெல்லாம் வந்து படையல் வச்சிருக்கிறோமோ அந்த ஆகார வகைகளை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு ருத்ராட்சம் அணிந்து சிவ புராணங்கள் அப்படிங்கிற சிவ நாம கீர்த்தனைகள் இதெல்லாம் பாடியும் அந்த புராணங்கள் பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சாயங்கால நேரத்துல திரிசந்தியா சமயம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த வெயில் அப்படிங்கிறது அது இல்லாமல் போகக்கூடிய அந்த சமயத்துல அது வரைக்கும் வந்து ஒரு சிலர் சாப்பிடாம இருக்கிறது உண்டு. அந்த ஒரு நேரத்துல மட்டும் அவங்க படையல் செய்த அந்த ஆகார வகைகளை, அதாவது பூஜைக்காக நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த ஆகார வகைகளை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்குறதும் இருக்குது. இதே மாதிரி சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சிலர் பகல் முழுவதுமே வந்து அந்த சிவனுடைய சேத்திரங்களுக்கு போய் சிவனை பத்தின வழிபாடுகள் செஞ்சு
சிவனுடைய புராணங்கள் பற்றின விஷயங்களும் அவருடைய கீர்த்தனைகள் சார்ந்த விஷயங்களையும் அவர் பாடல் பாடியோ இல்லை கேட்டோ ஏதாவது ஒரு வகையில் அந்த சிவனுடைய சிந்தனையிலே இருக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. நைட்டு தூங்குறதுங்கிறது கிடையாது. ஒரு 5 கால பூஜைகள் நடக்கும். ஒரு 2 மணி நேரம் இடைவெளி விட்டு அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அங்கே செஞ்சுட்டு இந்த ராத்திரி முழுவதுமே தூங்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள் நியாயமாக செய்ய முடியுமோ, சிவனுடைய புராண கதைகள் கேட்டோ, அவருடைய பாராயணங்கள் பாடியோ, அவருடைய மந்திரங்கள் ஜெபித்தோ, ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிலர் பாடல் பாடுறது உண்டு, நடனம் ஆடுறது உண்டு. இப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மளால் தூங்காமல் நம்மளை தற்காத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை தூங்காமல் இருந்து அந்த பொழுதை ஃபுல்லாகவே அவங்க போக்கிறது உண்டு. அப்போ இந்த விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய காலநிலைகளில் அவங்க விரதம் அனுஷ்டிக்காத நிலைமையில இருக்கக்கூடிய செயல்களும் அவங்க செய்யறது இருக்குது. ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் மட்டும் கோவில்களுக்கு போய் இந்த விரத முறைகளை அனுஷ்டிக்கிறது உண்டு. அந்த நேரத்தில் நம்ம உறவினர்களை சந்திக்கிறோம், பேசுகிறோம், நம்மளுடைய சொந்த சுக துக்கங்களோட நம்ம இணங்கி இருக்கத்தான் செய்கிறோம். அப்போ இதெல்லாம் நாம் எதுவுமே தவிர்க்க கிடையாது. உலகம்ங்கிற அவஸ்தையில் நாம் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கிறோம். உலகம்ங்கிற அவஸ்தையை எந்த ஒரு இடத்துலையுமே நாம் அதை நிவர்த்தி பண்ணுறதுங்கிறதே கிடையாது. அப்போ நம்ம நார்மலாக வேலை செய்யும் போது நம்முடைய ஜீவசக்தி எப்படி விரயமாகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் விரயமாகிறதுங்கிறது இருக்கவே செய்து. அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே கிடையாது. அதுலேயும் இந்த அரிசி உளுந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு சாப்பிட்றதா இருந்தால் நமக்கு அந்த விரதத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புறதா இருந்தால், நாம் சவுத் இந்தியாவில் இருக்கிறோம். நமக்கு இந்த இட்லி தோசை இதெல்லாம் இயல்பான ஒரு உணவு. அது நம்ம கலாச்சாரத்தோடு ஒருங்கி இருக்கக்கூடிய உணவு. அதே நார்த் இந்தியாவுக்கு போயிட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப அபூர்வம். இது நிறையா ஹோட்டல்ஸ்களில் கூட கிடைக்காது. அங்கே கோதுமை தான் அங்கே பிரதானம். கோதுமையை சாப்பிட்டு தான் வாழ்கிறாங்க. இன்னும் வெளிநாடுகள்லாம் போயிட்டா அங்கேயும் அதே தான். வீட் பிரெட்டு தான் அங்கே பிரதானமான ஒரு உணவாக இருக்க போகுது. மைதா அப்படின்னு சொன்னாலும் அது வீட்டில் இருந்து வரக்கூடிய ரீஃபைண்டடு தான், பவுடர் தான் அது. அங்கேயும் அரிசியை வச்சு அவங்க யாரும் சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. அப்போ நம்மளை தவிர மீதி உலகத்தில் இருக்கிற பிரதானமான ஆட்கள் இந்த அரிசி உளுந்தெல்லாம் தவிர்த்துக்கிட்டு தான் அவங்க 365 நாள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் தவிர்த்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த விரத முறைகள்னால மோட்சம் கிடைக்குதுன்னு சொன்னால், நாம் ஏதோ மாசத்துல ஒரு 2 நாள் அப்படி தவிர்த்துட்டு ஏகாதசி வரும்போது தவிர்த்துட்டு இருக்கிறோம். அவங்க 365 நாள் தவிர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளை விட அவங்களுக்கு தான் மோட்சங்கிறது எளிதாக சுலபமாக வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இங்கே எதுவும் நடந்ததா விஷயமும் கிடையாது. இது நமக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விரத முறைகள் தான் இது. ஏகாதசி விரதம் அனுஷ்டித்தால் மோட்சம் கிடைக்கும்னு அவங்க சொன்னது தான். பிரதோஷங்கிற விரதத்தை அனுஷ்டித்தால் மோட்சம் கிடைக்கும்னு அவங்க சொன்னது தான். சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய விரத முறைகளை அனுஷ்டித்தால் மோட்சம் கிடைக்கும்னு அவங்க சொன்னது தான். அவங்க சொன்னதுல எந்த ஒரு பொய்யும் கிடையாது, அது உண்மைதான். அப்போ இங்கே ஏன் நம்ம கடைபிடிக்கும் போது விமர்சிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. ஏகாதசி விரதத்தினுடைய அர்த்தம் தெரியல, பிரதோஷத்தினுடைய அர்த்தம் தெரியல, சிவராத்திரியினுடைய அர்த்தம் தெரியல. அந்த அர்த்தம் தெரியாமல் நாமளாக இதுதான் விரத முறை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நாம் இங்கே செயல்படும் போது தான் அது பலன் அளிக்காமல் போகுது. அதனால தான் இங்கே விமர்சிக்க வேண்டியதாக இருக்குது. அது பலன் கொடுத்துருந்தால் இங்கே யாருமே விமர்சனம் அப்படிங்கிறது இங்கே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பலன் ஏன் இல்லை அப்படின்னா அங்கே செயல் தவறாக இருக்குது. ஏன் செயல் தவறாக இருக்குதுன்னா புரிதல் தவறாக இருக்குது. அப்போ நம்ம சரியாக முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி செயல்படணும். அப்போ தான் பலன் அப்படிங்கிறத நமக்கு சித்திக்கும். ஸோ அதைத்தான் இங்கே சாமி நமக்கு எடுத்துரைக்க போகிறாரு. அதனால் பொருள் புரியாதனால தவறான செயல்கள் அப்படிங்கிறது, மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு. அந்த மூட நம்பிக்கையினால நமக்கு பலனானது கிடைக்கல. அதனால தான் மோட்சங்கிறது யாருக்குமே கிடைக்காமல் இருக்குது.
அந்த மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்காமலே நிறைய பேர் செத்து போகிறதுக்கும் ஒரு காரணமாகுது. அப்போ ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏகம் அப்படின்னு சொன்னாலே ஒன்று, ஏக் அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம், தசம் அப்படின்னா 10 அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மில் இருக்கக்கூடிய சக்தியானது 10 வகையான இந்திரியங்கள் மூலமாக அது வெளியில போய் தீர்ந்துகிட்டே இருக்குது. அது என்ன அந்த 10 வகையான இந்திரியங்கள் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய ஒரு 5 இந்திரியமும் வெளியில இருக்கக்கூடிய 5 இந்திரியமாக மொத்தம் 10 இந்திரியம் இருக்குது. ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 இருக்குது, கர்மேந்திரியங்கள்னு சொல்லி 5 இருக்குது. இந்த 10 இந்திரியங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய சக்தியை அப்படி வெளியில போக விடாமல் உள்ளிலேயே ஏககதியாக மாற்றி அதை மேல கொண்டு போகக்கூடிய அந்த நிலைமைக்கு பேரு தான் இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது. அந்த 10 இந்திரியங்கள் வழியாக இது எப்படி செலவாகுது அப்படின்னு சொன்னா, இந்த கண்களால பார்த்தறிகிறோம், காதால கேட்டறிகிறோம், மூக்கால முகர்தறிகிறோம், நாவால சுவை தறிகிறோம், தோளால தொட்டறிகிறோம். அப்படி அறிவதற்காக உள்ள அந்த ஜீவசக்தியான வாயு, அந்த ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே அது வெளியில வியாபிக்குது. அதை தடுத்து நிறுத்துறது, அது தனக்குள்ளாரே ஒன்றாக்கி நிறுத்துறதுக்கு பேர் தான் ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த தசைந்திரியங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம அடுத்த முறை கவனிக்கும் போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த விரத முறைகள் மட்டும் அது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த தசைந்திரியங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய சக்தியை உள்ளிலேயே ஒரே நிலைமையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் இங்க ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே போலதான் இங்க பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையும். இந்த பிரதோஷம்னு சொல்லக்கூடிய அந்த விரதமானது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதியில தான் வரும். திரி கூட்டல் தசி, அதாவது 3 அப்படிங்கிறது அது குணங்களை குறிக்கக்கூடியது. தசி அப்படின்னு சொன்னா தசை இந்திரியங்களாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சேந்திரியங்கள், அதாவது கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5மாக இருக்கக்கூடிய மொத்தம் 10 இந்திரியங்களை குறிக்கக்கூடியது. அதுதான் திரியோதசி அப்படின்னு சொல்றது. இது திரிகுணங்களாக இருக்கக்கூடிய சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களோடு கூடி வெளியில வியாபிக்கக்கூடிய இந்த தசைந்திரியங்கள் வழியாக வெளியில வியாபிக்க செய்யக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் திரியோதசி. அதுதான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை தவிர்த்துட்டு நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த குணங்களை வெளியில வியாபிக்க வச்சு நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம்னு சொன்னா அது எந்த வகையிலையும் விரதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அது சிவனாக மாற்றம் அடையணும். அப்படி சிவனாக மாற்றம் அடையும் போதுதான் அதுக்கு ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த ஜீவேஸ்வர ஐக்கியத்துக்கு தான் மோட்சம்னு பேரு. ஜீவன் சிவனாக மாற்றம் அடையணும்னு சொன்னா சிவனுடைய குணத்தை அது அடையணும், அந்த ஈஸ்வரனுடைய குணத்தை அது அடையணும். ஈஸ்வரனுக்கு என்ன குணம் இருக்குது? எந்த குணமும் இல்லாதவன், நிர்குணன். இப்ப நம்மளுடைய ஜீவனுக்கு என்ன குணம் இருக்குது? சத்வ குணம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அந்த சத்வ குணமும் நசிஞ்சு போய் அது குணமற்ற நிலைமைக்கு போகும்போது அது ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிற நிலைமை உண்டாகுது. அதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. இப்படிதான் இந்த 2 விரதங்களுடைய நிலைமையாக இருக்குது. இந்த 2 நிலைமைகள்லையுமே கோயிலுக்கு போறோம், கும்பிடுறோம், சக்தியை விரயம் பண்றோம். அதை சக்தியை சேமித்து வைக்கிறதுக்கான எந்த ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது. ஈஸ்வர சேவை அப்படிங்கிற பேர்ல நாம வெளியில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களை வணங்குறோம், அந்த பிம்பங்களை சேவிக்கிறோம். ஈஸ்வர சேவை அப்படின்னா சாமி 4ஆம் அத்தியாயத்துல தன்னுடைய ஜீவசக்தியான வாயு தான் ஈஸ்வரன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாம உள்ளிலே நிலை பெற செய்வதுதான் ஈஸ்வர சேவை. சேவித்தல் அப்படின்னா உட்கொள்ளுதல், உட்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா வெளியில போக விடாம தடுக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப ஈஸ்வரனை வெளியில போக விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் ஈஸ்வர சேவை. அந்த ஈஸ்வர சேவையாக இருக்கக்கூடிய அந்த வேலையை நாம செய்யாம நாம வேற எதையும் ஈஸ்வரன் சொல்லி நினைச்சுக்கிட்டு கல்லினாலும் உலோகத்தினாலும்
அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களை ஈஸ்வரன்னு சொல்லி நம்பி நம்ம அதை சேவிச்சோம்னு சொன்னா நம்ம ஜீவசக்தியான வாயு என்ன ஆகுதுன்னா வெளியில போய் தீர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அப்ப நம்ம ஒரு வேலை செய்யும் போதும் தீர்ந்து தான் போகுது, கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் போதும் தீர்ந்து தான் போகுது. இந்த ரெண்டுலயும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. ரெண்டுலயுமே ஜீவசக்தி வெளியில போகுதுன்னு சொன்னா இது எப்படி மோட்சமாகும்? இதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் ஏற்படணும் இல்லையா? ஸோ அது அங்க நடக்கவே இல்லை. இந்த ரெண்டாவது பரவாயில்ல, ஒரு வேலை செய்யறத நிறுத்திட்டு ஒரு கோவிலுக்கு போய் அதே ஜீவசக்தியை விரயம் பண்றோம். ஸோ அங்க செலவாகிற அதே சக்தி இங்க செலவாகுது. ஆனா இந்த சிவராத்திரின்னு ஒரு விரதம் இருக்கு பாருங்க, அது ஏற்கனவே நம்ம நார்மலா விரதம் இல்லாத நாட்கள்ல செலவிடக்கூடிய சக்தியை விடவும் இன்னும் அதிகமாக சக்தியை செலவு பண்ற வேலையை தான் இங்க நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. எப்படின்னா, மற்ற நாட்கள்லையாவது பகல் முழுவதும் ஒரு வேலையை பார்த்துட்டு நைட்டு தூக்கம்ங்கிற ஒரு நிலைமையில போய் சக்தியை விரயத்தை தடுத்துட்டு போய் படுத்து தூங்கிடுவோம். அங்க விரயமாகிற சக்தியினுடைய அளவு ரொம்ப குறைவு தூக்க சமயத்துல. ஆனா நாம அந்த நாள்லயும் சிவன் 365 நாள் அவர் ரொம்ப ரெஸ்ட் இல்லாம நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அவர் தூங்கறதே கிடையாது. அவருக்கு ஒரு நாள் ராத்திரியாக பாவித்து அவரை தூங்க வைப்போம், அவருக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்போம், நாம அந்த நாட்கள்ல முழிச்சிருந்து இந்த உலகத்தை காப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல சிவனுக்கு 364 நாட்கள் பகலாகவும் ஒரு நாள் மாத்திரமே ராத்திரியாகவும் நாமளாக ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு நாம முழிச்சிட்டு இருக்கிறோம். பகல்லையும் ராத்திரிலையும் மொத்தமாக 24 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த விரதம் அனுஷ்டிக்காத நேரங்கள்ல ஒரு 12 மணி நேரம் அல்லது ஒரு 16 மணி நேரம் சக்தி விரயமாகுதுன்னு சொன்னா, இந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அந்த நாட்கள்ல நமக்கு 24 மணி நேரம் சக்தி விரயமாகுது. இங்க நம்மளுடைய வேலை என்ன? மோட்சம் அடையிறதுக்காக வேண்டி நாம செயல்படும் போது நம்முடைய வேலை என்னவாக இருந்திருக்கணும்? தன்னுடைய சக்தியை செலவாகாமல் தடுக்கிற வேலையை செஞ்சிருக்கணும். அதிகப்படியாக சக்தியை விரயம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு மோட்சத்துக்கான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஏற்க முடியும்? நாம் அதை சிந்திச்சு பார்த்தது கிடையாது. இந்த இரவு பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சு பார்த்தோம்னா அது ஈக்குவலா இருக்கும். எத்தனை நாட்கள் பகல் இருக்குதோ அத்தனை நாட்களும் இரவு இருக்கும். அந்த காலநிலைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 12 மணி நேரம்னா அதுவும் 12 மணி நேரம் தான். அதுல எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது. அப்போ 365 நாட்களும் முழுவதுமாக பகலாகவும் ஒரு நாள் முழுவதும் இரவாகவும்ங்கிறது அங்க சாத்தியம் கிடையாது. அந்த சூரியனை வச்சுதானே இது பகலா இரவா, சூரிய சந்திரர்களை வச்சுதானே நிர்ணயம் பண்றோம். அப்ப அந்த சூரியனானது பகலாக வருதுன்னு சொன்னா சிவனுக்கு மட்டும் 365 நாள் அந்த சூரியன் அஸ்தமனமாகாமல் உதயமான சூரியன் அப்படியே இருந்து அந்த கடைசி ஒரு நாள் மட்டும் சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் உதயமாகி அது ஒரு நாள் முழுவதும் அவருக்கு ஒளி கொடுக்கறதாக நாம் இங்க கற்பனையில செய்ய முடியாது. அது நாம யோசிக்காத ஒரு விஷயமா இருக்குது. இங்க உண்மையாவே அந்த சிவராத்திரி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னு அப்படின்னா, சிவன் அப்படின்னு சொன்னா அது ஜீவன். அது ராத்திரி அப்படின்னு சொன்னா அதுல ரா கூட்டல் திரி அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்குது. ரா அப்படின்னா மாயை அப்படின்னு அர்த்தம். மாயைனா என்ன? முதல் அத்தியாயத்திலேயே சாமி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார் மாயைனா என்னன்னு சொல்லி. அறிவாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஜீவசக்தியான வாயு வெளியில் போய் தீருகிறது தான் மாயை. அறிவுங்கிறது அங்க இருக்கணும், அது இல்லாமல் போகக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் மாயை. அப்போ அந்த ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மாயைங்கிறது என்ன? ஜீவசக்தியான வாயு நம்மள இருந்து வெளியில போகக்கூடிய அந்த நிலைமைக்கு பேரு. திரி அப்படின்னா திரிகுணங்கள். இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணமாக ஜீவன் மனசு அகங்காரமாக அது வெளியில வியாபிக்கக்கூடிய இந்த மாயைங்கிற அவஸ்தையில இருக்கக்கூடிய அந்த ஜீவன் எப்போ அது சிவனாக மாற்றம் அடையுதோ அப்ப அதுக்கு ஜாக்கிரத நிலைமைங்கிறது
கேக்குதுங்க. ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்திங்கிறது திரிகுணங்களாக வெளியில் போகாமல் தடுக்கப்பட்டு அது சிவனாக மாற்றமடைந்து அது தன்னை உணரக்கூடிய நிலைமைக்கு வரும். அதுதான் விழிப்பு நிலைமைங்கிறது. அப்போ விழித்திருக்க வேண்டிய ஆள் யார் அப்படின்னா நம்முடைய ஜீவன் சிவனாக மாறி விழித்திருக்கணும். இப்போ அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எப்போது தூங்குறாருன்னா பிறந்ததுலேருந்தே அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. ஜீவன்கிற அவஸ்தையை நாம் முதல் முறையாக உணர்ந்ததுலேருந்தே இந்த கணம் வரைக்கும் அவர் தூங்குற வேலையை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால தான் அவர் முழிக்கணும். அதுதான் சிவராத்திரி. சிவனானது இந்த ராத்திரிங்கிற அவஸ்தையத்தை விட்டு, ஜீவனானது இந்த ராத்திரிங்கிற அவஸ்தையத்தை விட்டு அது சிவனாக மாற்றமடையும் போது விழிப்பு நிலைமைக்கு வரும். அப்படி ஒரு நிலைமை வரும்போது நமக்கு மோட்சங்கிறது கிடைக்கும்னு சொல்லி வேதங்கள் எழுதப்பட்டது. நாம் அதனுடைய உண்மையை புரிஞ்சுக்காம அதனுடைய அர்த்தங்களை தவறாக எண்ணி நாம் முழிச்சிருந்து இன்னும் அதிகமான ஜீவசக்தியை விரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழலுங்கிறது அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே சாமி நமக்கு புரிய வைக்கிறாரு. இனிமேல் நாம் அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் வெளியில் விடாமல் தடுக்கக்கூடிய அந்த நிலைமையைத்தான் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி செய்யும்போது தான் நமக்கு சிவராத்திரி விரதம்ங்கிறது பூர்த்தியாகுங்கிறார். ஸோ இதுதான் நான் இதில் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இந்த 3 விரதங்கள் பற்றின ஒரு விஷயமாக உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? பண்ணிடலாங்கய்யா. ஓகே. அப்போது நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்தியவாசகத்தை சொல்லி இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்தியவாசகம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியை விரயம் பண்ணாமல் இருப்பேன், அதுதான் முக்கியங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த மார்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இனிமேல் என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜீவனை நேசித்து அதை வெளியில் விடாமல் தடுக்கிறது. அதை நான் எப்போவுமே செய்வேன். அதனால் என் மனதினால் நினைக்கிறதையோ வாக்கால் சப்திக்கிறதையோ சுவாசத்தால் அதை வெளியில் விடுறதையோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியவாசகத்தை செஞ்சு கொடுத்து தான் இந்த உபதேசத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய கடமை என்னவாக இருக்குதுன்னா, இந்த சத்தியவாசகத்தை காப்பாற்றுறது தான். இதை காப்பாற்றுற வேலையை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். வேறு எந்த மெனக்கடுற வேலையும் நமக்கு தேவையில்லை. இதை காப்பாற்றுறதுக்கு நமக்கு தேவை ஒன்றே ஒன்று, சரியான கதி அப்படின்னு சொல்லக்கூடிய சமீரணன்கிற கதி. அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி நம்மில் எப்போ அபியாசம் ஆகுதோ அப்போ நம்மளால் எதையுமே சிந்திக்க முடியாது, நம்மளால் எதையுமே பேச முடியாது, நம்மளுடைய சுவாசமானது வெளியில் வராது, அது உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கும். நமக்குள்ளார சமீரணங்கிற கதி எப்போ ஓடுதோ அப்போ மட்டும்தான் நாம் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுக்கிற நிலைமைக்கு வர முடியும்.
மற்ற நேரங்களெல்லாம் இதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி தான் செய்ய முடியும், முழுவதுமாக காப்பாற்றிட முடியாது. எப்படியும் இது வெளியில் போயிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த சமிரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதியை வருவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா சாமி அதுவும் நம்ம சித்தவேதத்திலே அவர் சொல்கிறார், எப்பொழுதும் எந்த வேலை செய்யும் போதும் சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருங்க. வெளியில் போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் போக விடாமல் தடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்படி செய்யும் போது தான் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்குது. இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படிங்கிறார். 4வது அத்தியாயத்தில் இதை பற்றின விவரம் போட்டிருப்பார். ஜீவன் உள்ளில் இருப்பது, உள்ளில் இருக்க வேண்டிய மார்க்கத்தை தான் நாம் சரி செய்ய வேண்டியது. அதனால் தன்னிலிருந்து வெளியில் போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழுமாக சதா நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவனுக்கு மேல்கதி வருகிறது. இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை. அப்போ நான் சதா நடத்தாமல் எனக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் ஜபம் பண்ணுறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிலையங்களுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால் கதி வருவதில்லைங்கிறார். சதா நடத்தலைன்னு சொன்னால் அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்முறையிலையும் எந்த பலனுமே கிடையாது. நாம் ஒரு நிலையத்துக்கு போகிறதையோ ஒரு அன்பர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுறதுலையோ அவர் சொல்லக்கூடிய ஊக்குவிப்பான வார்த்தைகளை உள்வாங்கி நாம் பயிற்சி பண்ணுறதுலையோ இது அத்தனைக்குமே மூல காரணம் எது அப்படின்னா சதா அபியாசத்தை நோக்கி நாம் நகரணுங்கிறது தான். ஆனந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்போவுமே சதா அபியாசத்தில் இருந்தவங்க. யார் ஆனந்தர்கள் அப்படிங்கிறத பற்றி சாமி பேசும்போது அவர் சொல்கிற அந்த டெஃபனிஷனே அப்படி தான் இருக்குது. 24 மணி நேரமும் நம்முடைய கொள்கைகளையும் சமாஜத்தினுடைய கொள்கைகளையும் அனுஷ்டித்து எப்பொழுதுமே சதா அபியாசத்தில் இருப்பவர்களே என்னுடைய ஆனந்தர்கள், அவர்களே என்னுடைய புத்திரர்கள் அப்படிங்கிறார். அப்போ நாம் எல்லாருமே சாமியை அப்பாவாக ஏற்றுக்கிட்டோம். அவர் தான் தந்தை, அவர் தான் எல்லாமே அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தந்தைக்கான அந்த அருகதை இருக்குது. அவர் தன்னை தந்தையாக நிரூபணம் செஞ்சுட்டார். ஆனால் நான் மகனாக அவருக்கு ஒரு நிரூபணத்தை காமிச்சிட்டேன்னா, மகன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் யாரை தன்னுடைய புத்திரராக சொல்கிறாரு? 24 மணி நேரமும் சாமியினுடைய கொள்கைகளை கடைபிடிச்சுக்கிட்டு சமாஜத்தினுடைய கொள்கையும் கடைபிடிச்சுக்கிட்டு சதா அபியாசத்தில் யார் இருக்கிறாரோ அவரே என்னுடைய மகன்கிறார். அப்போது நான் அவருடைய பையனாக மாற்றம் அடையணும்னு சொன்னால் அவர் என்னுடைய அப்பான்னு அவரை சொல்லிக்கலாம். ஆனால் அவர் நம்மளை பார்த்து இது என்னுடைய மகன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளுடைய எலிஜிபிலிட்டிங்கிறது சதா அபியாசத்தில் இருக்குது. அந்த சதா அபியாசத்தை நோக்கி நகர்வதற்கு தான் இந்த சத்சங்கம், இந்த நிலையத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தொடர்புகளை அதிகப்படுத்திக்கிறது, ஆசிரமத்துக்கு போய் அதனுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக்கிறது, சாமி சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை கை கொண்டு நம்மளை நாமளே சரி செஞ்சுக்கிறது. இது அத்தனைக்குமான அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பலனுக்காக தான். சதா அபியாசத்தை நோக்கி நம்ம வரணுங்கிற ஒரே நோக்கம்தான் எல்லாமே உதவி பண்ணுது. ஸோ அந்த சதா அபியாசம் தான் இங்கே மருந்தாக இருக்குது. விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் வியாதிகளை வேரோடு அறுத்தெறியக்கூடிய அந்த மருந்து நமக்கு வரணும்னா அங்கே சதா அபியாசங்கிறது வேணும். அந்த சதா அபியாசத்தை நோக்கி நாம் நகரணும்னா அதுக்கு உதவி செய்வது தான் இந்த சட்டத்திட்டங்களும் இந்த ஆன்றோர்களுடைய சேர்க்கை, அவங்களோட இருக்கக்கூடிய தொடர்பு, சித்த வேதத்தினுடைய தொடர்பு, ஆசிரமத்தினுடைய தொடர்பு, நிலையங்களுடைய தொடர்பு, இதெல்லாமே சதா அபியாசத்தை நம்மளை ஊக்கப்படுத்துகிற வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அதனால் எந்த வேலை செய்யும் போதும் நாம் இந்த சத்தியவாசத்தை எப்போவுமே மனசில் நிறுத்தி இருந்து இப்போ ஜீவன் விரைவாயிட்டு போயிட்டுருக்குது, இதை தடுக்கிறதுக்கான வழிவகையை நம்ம செய்யணுமேங்கிற அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜீவன் வெளியில் போகும்போதெல்லாம் அது செத்துட்ருக்குது, தீர்ந்துட்டுருக்குது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார இருந்துச்சுன்னா தான் நாம் அந்த ஜீவனை நேசிக்கிறோன்னு அர்த்தம். அது எண்ணங்களோடு போயிடக்கூடாது, அது செயல்முறையிலையும் இருக்கணும். அந்த அபியாசங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் இந்த ஜீவசக்தி வெளியில் விரயமாகி போகுதோ அப்பெல்லாம் அதை தடுக்க வேண்டிய செயல்முறைங்கிறது அங்கே தேவைப்படுது. ஸோ இதை எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு புதன்கிழமை, ஸோ உரையாடல் சார்ந்த ஒரு பகுதி. அந்த அத்தியாயங்கள் 6வது அத்தியாயத்தினுடைய பாதி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய பாகங்களை பேச வேண்டியதாக இருக்கும். குரு சீடன்களாக இருந்து
மீண்டும் நாம் வியாழக்கிழமை இந்த தசை இந்திரியங்கள்னால் என்ன, இந்த நம்மில் இருக்கக்கூடிய சக்தி இந்த தசை இந்திரியங்களாக இருக்கக்கூடிய வழியில் எப்படி போகுது அப்படிங்கிற அந்த 10 வகையான இந்திரியங்களை பற்றி நம்ம வியாழக்கிழமை நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு உரையாடல் பகுதியை நம்ம கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்கள் அனைவருக்கும்.